அண்ணன் நடத்தி முடித்தார். அதில் கலந்து கொண்ட இயக்கத் தலைவர்கள் அனைவருக்குமே நன்றி. அதில் சில அண்ணன் திருமாரஞ்சி அண்ணனுடைய பதிவு மட்டும் கேட்டேன், மற்றவங்க பதிவுகளை கேட்கல. அண்ணன் பஞ்சமி நிலத்தை பற்றி அண்ணன் சிறப்பாக பேசினாங்க. மகிழ்ச்சி அண்ணா, வாழ்த்துக்கள். தொடர்ந்து தமிழ்நாட்டிலேயே 12 லட்சம் ஏக்கர் பஞ்சமி நிலம் இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்காக அன்றைய காலங்களில் வெள்ளக்காரன் கொடுத்துட்டு போனது. பஞ்சமி நிலத்துக்காக போராடி எத்தனையோ உயிர்களை தியாகம் செய்திருக்கிறார்கள் போராளிகள். பஞ்சமி நிலத்துக்காக போராடி 12 லட்சம் ஏக்கர் விளை நிலங்கள். இந்த மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சொந்த அன்றாடு உழைத்து தான் அவங்க இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் இந்த மக்களுக்கு பஞ்சமி நிலம் சொல்லி இந்த தலித் சமூகத்துக்குன்னு கொடுத்தது தான் பஞ்சமர் நிலம். அன்னைங்களோட சொன்னாங்க, அதை வாங்கவும் கூடாது, விற்கவும் கூடாது அப்படின்னு சொல்லி. அதான் உண்மை. ரெண்டாவது நம்ம திமுக தலைமைச் செயலகம் இருக்கிறது பஞ்சமி நிலத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அண்ணன் சொன்னாங்க. உண்மைதான், நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதற்காக நாங்களும் நிறைய குரல் கொடுத்து இருக்கிறோம். கிராமப்புறங்களில் இப்போ அண்ணனுடைய தேனி மாவட்டத்திலேயே கிட்டத்தட்ட குறைஞ்சது ஒரு 1000 ஏக்கராச்சும் கண்டிப்பாக இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு ஆனால் அந்த நிலங்கள் யார் வச்சிருக்கா, எந்த வகுப்பை சார்ந்தவர்கள் வச்சிருக்கிறார்கள்? ஆனால் தலித் சமூகம் யார் அந்த வெள்ளக்காரன் கொடுத்தானோ அது 1% கூட இந்த மக்கள் அனுபவிக்கவில்லை. எல்லாமே மாற்று சமூகம் தான் அனுபவிக்கிறாங்க. எல்லா சமூகங்களுமே மாற்று சமூகம் தான் அந்த நிலத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, இதுவரைக்கும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. உண்மையான நிலம் யாருமே புழங்காமல் இருக்கிற நிலங்களை கண்டறிந்தாலும் கூட அதற்கு பட்டா கொடுப்பதற்கு மறுக்குது கவர்மெண்ட். அந்த தாசில்தார், அந்த மாவட்ட ஆட்சியாளர் இவங்கெல்லாம் தடுக்கிறாங்கன்னா தாமதப்படுத்துகிறாங்க. ஏன் என்ற தெரியவில்லை. அந்த மக்களுக்கான சொந்த நிலம் அண்ணன் பேசுனது மாதிரியா அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு தான் கண்டிப்பாக தெரியும். அண்ணன் இப்படி ஒரு நிகழ்ச்சி ஒரு பொதுவான மக்களுக்காக பேசியதே பெரும் மகிழ்ச்சி. இருந்தாலும் கூட அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சமி நிலத்தை அங்கே இருக்கக்கூடிய ஆதிக்க வர்க்கம் வச்சிருக்கக்கூடிய அந்த பஞ்சமி நிலத்தை அதை ஏழை மக்களுக்கு திருப்பி தர முடியுமா? பொது மேடையில் பேசுகிறது ரைட், ஓகே. ஆனால் அது நம்மளுடைய நடைமுறைகளுக்கு அது ஒத்து வருமா? அண்ணன் இருக்கிற ஊரில் பஞ்சமி நிலத்தை வச்சிருக்க எதிர்த்து உங்களால் குரல் கொடுக்க முடியுமா? அது ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா பொதுவான மேடையில் ஏதோ ஒரு மாவட்டங்களில் நம்ம பேசிட்டு போயிடலாம். ஆனால் சொந்த ஊரில் அதை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். அது குரல் கொடுக்கறது ரொம்ப கஷ்டம், யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு நிறைய கொடுமைகள் இந்த சமூகத்துக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. 12 லட்சம் ஏக்கர்னா எங்கே? அவ்வளோ நிலங்கள் சொந்தம் இருந்தும் கூலிக்கு, அதே நிலத்தில் கூலிக்கு வேலை வாங்குற அந்த சமூகம். அப்போ எப்படி அந்த சமூகம் விழிப்புணர்வோடு இருக்குன்னு பாருங்கள். அங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் மறுக்கிறாங்க, கொடுக்கறதுக்கு மறுக்கிறாங்க. அதை சும்மா வாயில் மட்டும் பேசிட்டு போயிடுறாங்க. அதே மாதிரியா அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணன் அவர்களுக்கும் அண்ணனும் நிறையா பேசினாங்க பஞ்சமி நிலம் சம்மந்தமாக. ஆனால் நிறையா இப்போ மேடைகளில் அண்ணனுக்கு வாய்ப்பு கிடைக்குது. ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணனுக்கு வாய்ப்புகள் நிறைய கிடைக்குது. ஏன் கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, தலைவர் எங்களுடைய எழுச்சி தமிழர் திருமாவளவனை விமர்சனம் செய்வதால் அந்த ஆதிக்க வர்க்கம் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கிறது. ஒட்டுமொத்த சமூகத்துக்குமே நம்ம மதிப்புக்குரிய அண்ணன் திருமாரஞ்சி அண்ணன் அவர்களுக்கும் சேர்த்து ஓபிசி மாணவர்களுக்கு டாக்டர் இது அந்த படிப்புக்கு எங்களுடைய தலைவர் தான் நாடாளுமன்ற இதில் குரல் கொடுத்தார். ஓபிசி மாணவர்களுக்கு கல்வியில் இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு சொல்லி எந்த தலைவன் கொடுத்துருக்கார்? இடஒதுக்கீடே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய பிஜேபி அரசு உங்களுக்கு நெருக்கமான கட்சி.
நீங்கள் நல்ல அவங்க சொல்கிறத ஏற்றுக்கிறீங்க. ஆனால் உங்களுடைய மாணவர்களுக்கு, ஓபிசி நம்மளுடைய சமூகமாக மாணவர்களுக்கு நீங்கள் எப்படி நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்கள் சாதியாக பார்ப்பீர்கள், நாங்கள் அப்படி கிடையாது. எல்லோரும் தமிழர்கள், எல்லோரும் இந்துக்கள். சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்று போராடி கொண்டிருக்கிறது ஒரே இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் தான். சமத்துவம் தான் எங்களுக்கு தேவைன்னு தான் போராடிக்கிட்டு இருக்கிறோம். அவர்களும் என்னுடைய சகோதரர்கள் தான், தம்பிகள் தான். மருத்துவ படிப்புக்காக இடஒதுக்கீடு ஓபிசி மாணவர்களுக்காக நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலையும் குரல் கொடுத்தது விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் மட்டும்தான். வேற யாராச்சும் சொல்லி இருக்கிறாங்களா, இல்ல கேள்வி கேட்டு இருக்கிறாங்களா? அவரு உங்களுக்கு எதிரி, இந்த சமூகத்துக்கு எதிரியாக சித்தரிக்கிறீர்கள். காலங்கள் ஒருபோதும் அடுத்த தலைமுறைகள் அமைதியாக இருக்காது. இதுவரைக்கு இருந்த காலங்கள் வேற. இப்ப அரசியல் புரிதலோடு இளைஞர்கள், நல்லா படிக்கக்கூடிய இளைஞர்கள் புரிதலோடு களமாடி கொண்டிருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் என்ன கோரிக்கை வைக்கிறார்? நாடாளுமன்றத்தில் என்ன கோரிக்கை வைக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்து கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லா சமூகங்களும் எங்களுடைய தலைவரை நேசிக்க ஆரம்பித்து விட்டார்கள். சில பேர் அவருடைய வளர்ச்சியும் அவருடைய அறிவும் போராமையாக இருக்கிறது. எத்தனை முக்குளத்து சமூகத்துக்கு சேர்ந்த அண்ணன்கள் தம்பிகள் முகநூல்ல தலைவர் பேசுறதுக்கு பிறகு சில பேர் விமர்சனம் பண்றான். அவனுக்கு அரசியல் புரிதல் இல்லை. சாதின்னு அது மட்டும்தான் மூளையில இருக்கு. பொதுவான சிந்தனையாளர்கள், பொதுவான நல்ல படித்த இளைஞர்கள், அரசியலை பற்றி தெரிந்தவர்கள் பதிவு பண்ணுகிறார். இவர் போல திருமாவளவன் போல எங்களுடைய சமூகத்தில் திருமாவளவன் பிறந்திருந்தால் யாரும் இந்த நாட்டை ஆளக்கூடிய முதல்வராக இருந்திருப்பார்.
ஆற்றல் மிக்க தலைவர், பொறுமைசாலி, ஒரு பிரச்சனையை எப்படி கையாள வேண்டும், எந்த இடத்துல எப்படி இதுவரைக்கும் எங்களுடைய தலைவர் எத்தனையோ மீட்டிங் போறாரு, எத்தனையோ மாநாடுகள் போறாரு, அனைத்து கட்சி மாநாடுக்கும் போறாங்க. ஆனா பேப்பர்ல எழுதி வச்சு இதுவரைக்கும் எங்களுடைய தலைவர் பேசினதே இல்லை. நிறைய கல்லூரிகள் போறாங்க, மாணவர்களுக்கு சில அறிவுரைகளுக்கு கல்வித்துறையிலும் போறாங்க. எங்களுடைய தலைவர் PhD முடிச்சவர். அப்படிப்பட்ட தலைவர் அங்கிட்டெல்லாம் ஐயா ராமதாஸ் பாமகவுனால நிறைய பிரச்சனைகள். ஒரு மாநாடு நடத்தினாங்க, ஒரு கொடியவே போற வழியில விடுதலை சிறுத்தைகளின் கொடிய அறுத்து எறிகிறாங்க. இது வீரம் இல்ல, இது வீரமா? அடுத்த தலைமுறைய தவறான பாதைக்கு கொண்டுகிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. உங்களுடைய அரசியல் கொள்கை வேறு, எங்களுடைய அரசியல் கொள்கை வேறு. நம்ம அரசியலை தான் பக்குவப்படுத்தணும். ஐயா ராமதாஸ் அவர்கள் என்ன செய்யணும்னா, இந்த தலித் மக்களுக்கு நம்ம என்ன நல்லது செய்யணும், இந்த மக்கள் ஃபுல்லாவே நம்மள ஒரு சாதி நினைக்கிறாங்க, அந்த அளவுக்கு கலவரங்கள் நம்மளுடைய தொண்டர்களால் நடைபெறுகிறது, அதை ஊக்குவிக்க கூடாது, தடுக்கணும். அந்த மக்களை நாம எப்படி நம்மளுடைய கட்சிக்கு இருப்பது அப்படின்னு நல்லது செய்யணும். அதுதான் ஒரு கட்சியோட தலைவருக்கு அடையாளம். நம்ம ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கும் போது அந்த பிரச்சனையில போயிட்டு அதிகமான பிரச்சனை போயிட்டு தீ எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ரெண்டு சமூகத்துக்குள்ள பிரச்சனை, சரியான பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதுல போய் நம்ம எப்படி சால்வ் பண்ணணும், நம்மளுடைய மக்களும் பாதிக்கப்படக்கூடாது, நம்ம மக்களும் பாதிக்கப்படக்கூடாது. ஒரு கலவரத்தை, ஒரு பிரச்சனையை சால்வ் பண்றதுதான் ஒரு தலைவனுடைய கடமை. ஆனா அப்படி கிடையாது.
பிரச்சனைய இந்த சமூகத்தை அடிக்கிறதும் வீட்டுகளை கொளுத்துறதும் இதுதான் பெரிய லட்சியம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. நாங்களே உயர்ந்த சாதின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. ஒரு மனிதனை மனிதனா நம்ம பார்க்கணும். தவறு இருக்கா தண்டிக்கப்படலாம். தவறே இல்லாமல் எந்த ஒரு நீங்க செய்ய வேண்டிய வேலைகளை விடுதலை சிறுத்தையில் செஞ்ச அந்த நாடு என்ன ஆகும்? பப்ளிக்ல ஒரு இதுவரைக்கும் விடுதலை சிறுத்தைகள் எத்தனையோ மாநாடுகள் நடத்தி இருக்கிறது. போற வழியில் அனைத்து கட்சிகள் கொடிகளும் இருக்கிறது. ஏதாச்சும் ஒரு பகுதியில் விடுதலை சிறுத்தை தொண்டர்கள் மற்ற கட்சிகளுடைய கொடிகளை சேதப்படுத்தி ஒரு வரலாறு உண்டா? ஆதாரம் உண்டா? அதான் எழுச்சி தமிழுடைய வளர்ப்பு, அரசியல் வளர்ப்பு. தேவையெல்லாம் நம்மளுக்கு எதிரியா இருந்தாலும் அவரையும் ஜனப்படுத்து, அரசியல்படுத்து, முடிந்த அளவு புரியவை அப்படின்னு எங்களுடைய தலைவர் சொல்லி கொடுத்துருக்காங்க. இரண்டாம் நாங்கெல்லாம் புரட்சியாளர் ஐயா அம்பேத்கரை நாங்க பார்க்கல, சட்ட மேதையை பார்க்கல. அவர் மறு உருவமா எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழ நாங்க பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒப்பற்ற தலைவர் ஒட்டுமொத்த சமூகத்துக்காக தன்னுடைய வாழ்க்கையே தியாகம் செய்து ஒவ்வொரு நாளும் அரசியல் பயணங்களை செய்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட தலைவர். ஆனா சில பேரு அவரை விமர்சனம் செய்யறாங்க. முகநூல்ல தலைவருடைய நேர்நிலை ஏதாச்சும் ஒரு லைவா வந்துச்சுன்னா அதுல நிறைய பேரு கேவலமா எழுதுறான். நீ எழுதுறதுனால உன்னுடைய சிந்தனை எந்த அளவுக்கு இருக்குது? அடப்போட பெரிய முட்டாளா இருப்பான், அறிவே இருக்காது போல. எப்படி
மண்டையில மூளை இருக்க இல்ல களிமண்ணுதே இருக்கான்னு தான் நான்லாம் நினைப்பேன். அப்படிப்பட்ட சில பதிவுகள்லாம் சாதி வெறி பிடித்து பதிவு பண்றாங்க முகநூல்லாம். அதெல்லாம் அதை பார்த்து நீங்க எந்த ஒரு பதிலும் சொல்லாதீங்க. அவனுடைய மூளை அவ்வளவுதான். அப்படியே கடந்து போயிருங்க. நம்மளுக்கான நெடுந்தூர பயணம் நம்மளுக்கு இருக்குது. அவனுக்கு பதில் சொல்லிட்டு உங்களுடைய நேரத்தை வீணாக்காதீங்க அப்படின்னு சொல்ல எங்களுடைய தலைவர் கடந்து போக சொல்லி இருக்கார். பேசிக்கிட்டே இரு. நீ பேசிக்கிட்டு இருப்ப, உன்னுடைய பிள்ளை எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் வாழ்த்தும் ஒரு நாள் பாராட்டும். உனக்கு மட்டும்தான் அந்த உன்னுடைய மகன் நன்றாக படித்து சில அரசியல் புரிதல் இருந்தால் கண்டிப்பாக எங்களுடைய தலைவரை ஒரு நாள் வாழ்த்துவான். உங்களுக்கு சேர்த்துதான் நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம். அரசியல் என்பது அதிகாரம் என்பது எங்களுக்கு 10 ஆண்டு காலம் 10-15 ஆண்டு காலம் அரசியலே வேண்டாம் அப்படின்னு சொல்லிதான் அந்த மக்களுக்காக போராடிய இயக்கம்தான் விடுதலை சிறுத்தைகள். அதுக்கு பிறகுதான் அரசியலை கால் எடுத்து வைத்து அங்கீகாரம் வாங்குவதற்கே 25 ஆண்டுகள் போராடி இருக்கிறோம். இப்ப அனைத்து சமூகமும் எங்களுடைய தலைவரை பின்தொடர்கிறார்கள். அனைத்து சமூக மக்களும் எங்களுடைய கோரிக்கைகள், எங்களுடைய தலைவருடைய பேச்சுக்கள் அனைத்தும் அனைத்து மக்களும் விரும்பி கேட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படியே அனைத்து சமூகங்களும் இப்ப எல்லா நிகழ்ச்சிகளிலும் எங்களுடைய தலைவர் சிறப்பு அழைப்பாளராக போய் பேசுகிறார்கள். எந்த சமூகத்துக்கும் எதிரானவர் அல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் சரி, எங்களுடைய தலைவரும் சரி.
ஒட்டுமொத்த தமிழர்களுக்காக எங்களுடைய தலைவர், அப்படிப்பட்ட போராளி தலைவரை சில தற்குறிகள் விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறான். உறங்க கூட நேரம் இல்லை. கிடைக்கிறது 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான். அதில் தான் தலைவர் தூங்கி எழுந்திரிச்சு தன்னுடைய ஓய்வுகளை எடுத்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட தலைவரை சில புரிதல் இல்லாதவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார். அதுக்கு ஏற்பட்டு மூர்த்தி அண்ணா வணக்கம். சிறப்பு. இப்படிப்பட்ட ஒரு அதிகமாக உங்களுக்கு மேடை கிடைக்கிறது. அது ஏன்று உங்களுக்கும் தெரியும், மற்றவர்களுக்கும் தெரியும். எங்களுடைய தலைவர் தான். எங்க தலைவர் பேரை சொன்னாலே வாய்ப்புகளும் கைத்தட்டுகளும் தானாக தேடி வரும். அப்படிப்பட்ட தலைவர். இது இப்ப பஞ்சமி நிலத்துக்காக போராடிய இயக்கங்கள் சேர்த்து எத்தனையோ சமூக இளைஞர்கள் தாக்கப்படுகிறார்கள். ஒருவன் கபடி விளையாண்டதற்காக கபடி ரைடு போய் ஒரு மற்ற எதிரணி வீரரை எத்திப்புறான். அது உயர்ந்த வகுப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு தம்பி. அதற்காக பழிவாங்கும் நோக்கத்தில் சரமாரியாக தாக்கியிருக்கிறார்கள். தலையில வெட்டு, 2-3 விரல்கள் துண்டிக்கப்பட்டுள்ளது. அப்புறம் இந்த புல்லட் ஓட்டுனதுக்காண்டி நேத்து சில நாட்களுக்கு முன்பு ஒரு 6வது படிக்கக்கூடிய மாணவன், 11 வயசுதான். அந்த மாணவன் செருப்பு போட்டதற்காக ஒரு
2 பெண்மணிகள் அந்த மாணவனை தாக்கியிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட இந்த சமூகத்துக்கு எதிராக நடக்கக்கூடிய கொடுமைகளுக்கு நீ சேர்ந்தும் நீ நிற்கக்கூடிய மேடைகள் இருக்கக்கூடிய தலைவர்கள் நாம் தமிழராக இருக்கட்டும், பார்வர்டு பிளாக்கா இருக்கட்டும், நிறைய இயக்கங்களா இருக்கட்டும், அந்த இயக்கங்கள் எல்லாம், அந்த இயக்க தலைவர்கள் எல்லாம், அந்த தொண்டர்கள் எல்லாம் இந்த மக்களுக்காக குரல் கொடுக்க வீதிக்கு வருவார்களா? உங்களுடைய தலைமையில் ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்த முடியுமா? நீங்கள் நடத்தி இவர்களை எல்லாம் கலந்து கொள்வார்களா? சாதி இந்துக்களுக்கு எதிராக பேசுவார்களா? கேள்விக்குறிதான். உன்னுடைய அரசியல் பாதை என்பது அது உன்னுடைய, எப்படி வேணாலும் நீ போகலாம், உன்னை நான் தடுக்கலாம். ஆனா ஒரு வழியில போய்கிட்டு இருக்கவங்கள போயிட்டு நீ விமர்சிக்க கூடாது. உனக்காக உன்னுடைய இன்னைக்கு நீ சொல்லக்கூடிய அந்த வார்த்தை சமூகம் அதுல சாதி இழுத்து சொல்றேல, ஒட்டுமொத்த சமூகத்துக்குமே போராடக்கூடிய தலைவர். உனக்காக எத்தனை சட்டமன்றம், மொத்தம் 44, 44ல 42 இங்கிட்டு 42 எம்எல்ஏ இருக்கான். எல்லா கட்சியிலும் 42 இடஒதுக்கீட்டுல இருந்து ஐயா புரட்சியாளர் அவர் எழுதி வச்ச சட்டத்து மூலியமா 42 எம்எல்ஏ +2 எங்கிட்ட இருக்கு, 42 எம்எல்ஏ. இந்த சமூகத்துக்காக ஒரு நாளாச்சு சட்டமன்றத்துல குரல் கொடுத்திருக்க ஒரு வீடியோ எனக்கு கீழே பதிவு பண்ணும். விடுதலை சிறுத்தைகள் கட்சியை தவிர்த்து யாரும் குரல் கொடுக்க மாட்டான். இந்த அநீதி நடந்துகிட்டு தானே இருக்கு. மொத்தம் 44 எம்எல்ஏ ஒரு சட்டமன்றத்துல குரல் கொடுத்தா அந்த சட்டமன்றம் என்ன ஆகும்? என்னைக்காச்சும் ஒரு நாள் நடந்திருக்கா? இந்த மக்களுக்காக குரல் கொடுத்திருக்காங்களா?
யாரு கொடுத்தது அந்த இடம்? அந்த இடஒதுக்கீடு யாரு எழுதுனது? எந்த சமூகத்துக்காக எழுதுனது? இந்த சமூகத்தை பாதுகாக்கவில்லை. தன்னுடைய சுயநலத்துக்காக, தன்னுடைய குடும்பத்துக்காக, உன்னை சுற்றி இருக்கக்கூடிய அவர்கள் முன்னேறுவதற்காகத்தான் நீ எம்எல்ஏவாக இருக்கிறாய். ஒரு சொல்லுங்க, வேங்கவேல் பிரச்சனை எல்லாம் இந்த பல வருடங்கள் ஆயிடுச்சு. இந்த 42 எம்எல்ஏவும் விடுதலை சித்தையோடு ஒற்றை குரலாக நின்றால் தீர்வு கிடைக்காம போயிருமா? என்ன செய்கிறார்கள்? அந்த புரிதல் கூட உனக்கு இல்லையே. நீ தலைவர் எழுச்சி தமிழரை விமர்சனம் செய்தாதான் உனக்கு பொழப்பு. அது நல்லா தெரிஞ்சு போச்சு. உனக்கு பொழப்பு அதுதான். இருந்தாலும் உன்னால் இந்த வேலையை செய்ய முடியுமா? ஒரு பொதுக்கூட்டத்தை போட்டு நம்ம மக்களுக்காக, நீ அந்த பஞ்சமி நிலத்துக்காக போராடி கூடிய அந்த பொதுக்கூட்டத்தை நடத்திய அனைத்து தலைவர்களும் நடக்கக்கூடிய கொடுமைகளை உன்னுடைய தலைமையில், உங்களுடைய தலைமையில் எதிர்த்து இந்த சாதி இந்துக்களுக்கு எதிராக பேச முடியுமா? பேசுவார்களா? சாதி வெறியினால் ஒரு தலித் இளைஞர்கள் கொல்லப்படுகிறான். அதற்கு அண்ணன் சீமானன் சொல்ற அது கௌரவ கொலை அப்படின்றார். இவருதான் இந்த பஞ்சமி நிலத்தை மீட்டு கொடுக்க போறாரா, இல்ல இந்த சமூகத்தை பாதுகாக்க போறாரா? ஒரு அரசியலுக்குள்ள, ஒரு சமூகத்துக்குள்ள 1000 முரண்பாடுகள் இருக்கலாம். சில மனக்கசப்புகள் இருக்கலாம். எங்களையெல்லாம் சில பேர் விமர்சனம் செய்யறானே, இன்னும் திமுக கூட்டணியிலே திருமாவளவன் இருக்கிறார் என்ற எங்களுக்கும் மன கஷ்டங்கள் இருக்குது, மன கசப்புகள் இருக்குது.
சில விஷயங்கள் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. இருந்தாலும் எங்களுடைய தலைவர் ஏன் இருக்கிறார்? சனாதனத்தை எதிர்த்து தமிழ்நாட்டிலே முதல் ஆளாக குரல் கொடுக்கக்கூடியவர், எதிர்த்து களமாடக்கூடியவர். இவட பிஜேபிக்கு சில முன்னால் இருந்த சமூக போராளிகள் நீ பிஜேபி கொடுக்கிற விலைக்கு அடிமையாகி வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள். எங்களுடைய தலைவர் அப்படி கிடையாது. எத்தனையோ பல்லாயிரம் கோடி விலை பேசப்பட்டும் என்னுடைய தலைவர் வாங்க முடியாது. கொள்கைக்காகவும் இந்த சமூகத்துக்காகவும் திமுக தான் ஓரளவுல எங்களுக்கு மாற்று கருத்து இருந்தாலும் திமுக தான் அவங்களை எதிர்த்து நிக்கிது. ஏடிஎம்க இந்த போச்சு. அம்மையார் ஜெயலலிதா எப்ப மறைந்தார்களோ அப்போதே ஏடிஎம்கே பாதி பாதியாக அழிந்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ இப்ப 2-3 இருக்குது. காரணம் யாரு? அவர்களை அழித்தால் பிஜேபி 2வது இடத்துக்கு வந்துவிடும். கலைஞர் அம்மா புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருக்கும் தொட்டியும் பிஜேபி இந்த நாட்டுல இருக்க இல்லையாண்டே தெரியாது. பேரே அடிபடாது. RSS தெரிஞ்சா தெரியாது. இந்த அம்மையாரும் ஐயா கலைஞரும் இறந்த பிறகுதான் காலூன்ற நினைக்கிறது. அதுவும் சில சுயநலவாதிகளால் காலூன்றி நிற்கிறது. ஆனா ஒருபோதும் தமிழ்நாட்டை அவர்களால் ஆட்சி செய்ய முடியாது. அந்த கொள்கையில் தான் நாங்கள் திமுகவோடு கொள்கை உறவோடு களமாடி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய தலைவர் அதைத்தான் சொல்றார். இல்ல அங்க அந்த மீட்டிங்ல கலந்து கொண்ட அனைத்து இயக்க தலைவர்களும் கலந்து கொண்டதுக்கு மகிழ்ச்சி, நன்றி. இருந்தாலும் கூட உங்களுடைய பகுதியில், உங்களுடைய மாவட்டம், உங்களுடைய ஊர்களில் இருக்கக்கூடிய
விஓ ஆபீஸ்ல போனீங்கன்னா உங்களுடைய பஞ்சமி நிலம் எங்கெங்க இருக்கிறது, எந்த சர்வே நம்பர்ல இருக்குதுன்னு கண்டிப்பா அவன் கொடுத்துருவான். அதை வாங்கி உங்களுடைய பகுதியில இருக்கக்கூடிய தலித் மக்களுக்கு உங்களால் பிரிச்சு கொடுக்க முடியுமா? சும்மா மேடை போட்டு மட்டும் பேசினால் பத்தாது. உண்மையாக மக்களை நேசிக்க வேண்டும். உண்மையா மக்களை நேசிக்க வேண்டும். இது வரைக்கும் நடந்திருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாசங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு 6-7 கொலைகள் தலித் இளைஞர் சாகப்பட்டுள்ளார். அதுல ஒண்ணு தேவேந்திர குலா வேளாளருடைய தம்பி. இதற்கெல்லாம் அந்த இயக்கத்தை நீ நின்ற மேடையில் மூர்த்தி அண்ணன் அவர்களே, நீ நின்ற மேடையில் இருக்கக்கூடிய இயக்க தலைவர்கள் ஒரு கண்டனம் தெரிவித்தது உண்டா? நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் கூட கண்டனம் தெரிவிக்கவில்லை. யாரும் கண்டனம் தெரிவிக்க மாட்டாங்க. சாதி வெறியோட வெட்ட அத கௌரவ கொலைன்னு சொல்லக்கூடிய இவருக்கு என்ன தெரியும்? எல்லோரும் தமிழர்கள், எல்லோரும் தமிழர்கள் சொல்றீங்க. அப்ப நாங்க யாரு? நாங்க யாரு? அவனுக்கு நடக்கிற கொடுமைகளை ஏன் பேச முடியல? தமிழருக்கு தானே நடக்குது. குரல் கொடுக்கணும்ல. அரசியல்ன்றது வேற, கட்சின்றது வேற, சாதின்றது வேற. தமிழர்கள் எல்லோரும் தமிழர்கள். அப்ப அவனுக்கு நடக்கிற கொடுமைகளுக்கு முதல் ஆளாக குரல் கொடுக்கக்கூடியவர் தான் சீமானா இருக்கணும். ஆனா குரல் கொடுக்கிறார, அவரும் சாதி பார்த்துதான் அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறார். இங்கு அரசியல் நடத்தக்கூடிய அனைவருமே சாதி பார்த்துதான் அரசியல் போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்த இளைய தளபதி விஜய் அண்ணன் கூட சாதி பார்த்துதான் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார். எத்தனையோ தம்பிகள் பல கட்சிகள் இருந்து விலகி போய் அங்க போயிட்டு பொறுப்பு கொடுக்கல.
பணம் கேட்கிறாங்க. நீ வேற கட்சியில இருந்து வந்த, சாதி பார்க்கறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய குற்றச்சாட்டு வருது. சாதிதான் எல்லாத்தையும் தீர்மானிக்குது. பணமும் சாதி மட்டும்தான் தீர்மானிக்கிறது. ஏற்பட்டு மூர்த்தி அண்ணன் அவர்களே, எங்களுடைய தலைவரை குறை சொல்வதை நிறுத்தி கொள்ள வேண்டும், விமர்சனம் செய்வதும் நிறுத்தி கொள்ள வேண்டும். உங்களுடைய பாதை, உங்களுடைய அரசியல் பணம் என்ன வேணாலும் செய்யுங்க, மாற்று கருத்து இல்லை, அது உங்களுடையது. அதனால தலைவரை விமர்சனம் செய்வதை தவிர்த்து கொள்ளுங்கள். பார்ப்போம். பஞ்சமி நிலம் மீட்பு எப்படி இருக்குதுன்னு, யார் மீட்டு கொடுக்க போறாங்க, யார் இந்த மக்களுக்காக உண்மையா வேலை செய்யறாங்க அப்படின்னு நாட்டு மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த சமூகம், தலித் சமூகம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. யாரும் யாரை ஏமாற்ற முடியாது. நன்றி, வணக்கம்.